அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். அதாவது மனித இனம் பேண்டோங்கிற கிரகத்துல நாவி மக்களை அழிச்சு அங்க இருக்கிற வளத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ டீம் ஜேக் சல்லி அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார், அவர் குடும்பத்தோட எப்படி ஃபேஸ் பண்ணாருங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல என்னென்ன ஆட் பண்ணிருக்கான்றத ஒன்னொன்னா சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நம்பர் 1, பேண்டோரா கிரகத்துல மனுஷங்க மாஸ்க் இல்லாம வாழ முடியாது, அதுக்கு மாற்று வழியை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 2, தொல்கன் வகையான திமிங்கல மீன்களை கொண்டு அதுல இருந்து சில விஷயங்களை கறந்து நம்ம மனுஷங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு இந்த பாட்டு ஒரு முடிவு கட்டியிருக்கு. நம்பர் 3, நம்ம கூடவே இருந்து நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நாவி மக்கள்லயே ஒரு இனம் ரொம்ப கொடுமையான ஒரு இனமா இருக்கு. அந்த இனம் நம்ம ஹீரோ இனத்தை அழிக்கிறதுக்காக வில்லன் கூட கூட்டு சேர்ந்து செய்யற விஷயங்கள் நல்லாதான் இருந்துச்சு. நம்பர் 4, எந்த பாட்டுலயும் சாகாத வில்லன் இந்த பாட்டுல செத்து போயிட்டான். நம்பர் 5, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல டோருக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சதமான ஒரு டிராகன் மாதிரி ஒரு பறவை வரும் பார்த்திருக்கீங்களா, அது இந்த பாட்டுல கொண்டு வந்தது மிக சிறப்பாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படம் விஷுவலா செம்மையான ஒரு படம். விஷுவல் ட்ரீட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு படம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட லென்த் 3.5 மணி நேரம் சலிக்க நீங்க குடும்ப விஷயம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்படா முடிப்பாங்க அப்படின்ற லெவல்ல தான் இருந்துச்சு. இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் லெவலுக்கு எடுக்கவே இல்லை, ரொம்ப ஒரு சட்டிலா தான் கொண்டு போயிருந்தாங்க. இதுல 3வது மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு நடுவுல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரையும் ஒடிசி படத்தோட ட்ரெய்லரையும் போடுவாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட படம் காட்டினாங்க. ஆனா நான் கடைசியில தியேட்டர் லைட் ஆஃப் பண்ணி உட்காந்து பார்த்தேன், அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கல. நம்மளை ஏமாத்திட்டாங்க பங்கு அப்படின்ற ரேஞ்சில தான் அது இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு நீங்க கூட்டிட்டு போய் காட்டுறது ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு சூப்பரான ஒரு படம். ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டுக்கும் விஷுவல் ட்ரீட் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இவங்க விஷுவல்ஸ் எடுத்த விதம் ரொம்ப அழகாவே இருக்கு. மற்றபடி நம்மள மாதிரி வந்து கதை இதெல்லாம் பார்க்குற ஆட்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு படமா தான் இருக்கும். அதனால நீங்க எப்படி போய் பார்க்கணுங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. ஆனா நீங்க குழந்தையோட பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல தான் பார்க்கணும். தியேட்டர்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சுமார் ரகமான ஒரு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.